இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானூர்பட்டி எஸ்கேஆர் முட்டை பாயா கடை. ஸோ இந்த முட்டை பாயா கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்வீட்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய அந்த மிளகா பஜ்ஜி, அந்த பருப்பு வடை, ஸோ இது எல்லாமே இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த கடையில் ரொம்ப ஃபெமிலியராக இந்த திண்டுக்கலுக்கே வந்து ஒரு ஒரு ஐக்கானாக இருக்கிற ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த முட்டை பாயா. இந்த முட்டை பாயா வந்து இந்த 5 மணிலேருந்து இந்த கடையில் வந்து ரொம்ப பிஸியாக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கடையில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட என்னென்னு கேட்போம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். இந்த கடை வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் தொடங்குங்க சார்? காலையில் 11 மணிக்கே சூப்பு, முட்டைப்பாயா, பலார் ஐட்டம் எல்லாம் கூட இங்கே கிடச்சிரும் சார். சரிங்க. அடுத்தது சார் கொஞ்சம் அந்த 11 மணிலேருந்து கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கோம். சரிங்க. அந்த ஈவினிங் 5 o'clock மேலே பார்த்திங்களாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா பிஸியாக இருக்கும். சரிங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் சானார்பட்டின்னு பேர் போட்டது வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் 5 வருஷமாக அந்த கடை நடத்தினோம். சும்மா அளவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லா இதாகும். இங்கே திண்டுக்கலுக்கு வந்தோம். வந்து கடை கிடச்சிச்சு. இது வந்து திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம். இந்த கட்டடை வந்து திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம். அவங்க கடையில் நாங்கள் கடை பிடிச்சி இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் சார். இந்த முட்டை பாயா வந்து காலையில் 11 மணிலேருந்து கிடைக்கும். ஆமாம் சார், 11 மணிக்கே வந்து சாப்பிடுவோம். வேறு என்னென்ன இருக்குங்க இதில் வந்து? சூப்பை பற்றி ஆட்டுக்கால் சூப்பு, ஓகேங்க, எம்டி சூப்பு, ஓகேங்க, முட்டை சூப்பு, பக்காவடை போட்டு பக்காவடை சூப்பு, இந்த ஐட்டங்களை வந்து கஸ்டமர்களுக்கு வந்து கேட்பாங்க. என்னென்ன சார் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்போம். முட்டை சூப்புனா முட்டை சூப்புன்னு கேட்பாங்க. வடை போட்டு கேட்டால் வடை சூப்பு கேட்பாங்க. போட்டு கொடுப்போம் நாங்கள். சரிங்க. இப்போ எந்த ஊர்லேயும் நான் பார்த்ததில்ல இந்த முட்டை பாயா அப்படின்றது. அது என்ன இது முட்டை பாயா? ஸோ அதில் எப்படிலாம் நீங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? ஆனியன் பக்கோடா இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்க. அந்த பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சில்லியாக கட் பண்ணி அதுக்கு சேர்க்க வேண்டிய இந்த இன்க்ரீடியன்ஸ் பொருட்களை சேர்த்து அதை வந்து நம்ம டேஸ்டிக்கு ஃபுல் பண்ணிடுவோம். சரிங்க. பண்ணி அதை வந்து நல்லா அந்த அங்கே போடுறாரு பார்த்தீங்களா சட்டியில், அதில் போட்டு அவர் கட் பண்ணி மசாலா தடவி சில்லி போடுற மாதிரி அதை வந்து கரெக்டாக அந்த பக்காவடையில் வெங்காயத்தில் வந்து அளவான மசாலா அதில் இது ஒன்று அதிகமாக கொடுத்தோம்னாக்க ரொம்ப இதாகி போயிடும். அதாவது டேஸ்ட் கிடைக்காது. அளவாக போட்டு பக்குவமாக எடுத்து அதை வந்து நம்ம தனியாக அந்த சட்டியில் போட்டு எடுத்து வச்சிடணும். தட்டில் எடுத்துடணும். தனியாக எடுத்து வச்சு தரணுங்க. அப்போ வர்றவங்க வந்து எம்டி பக்கோடான்னு தனியாக சேல்ஸ் கேட்பாங்க. பக்கோடா 100 கிராம் 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து முட்டை பாயா வந்து கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுறதுலாக்க அந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுல்லேருந்து முட்டை பாயா கேட்குறவங்களுக்கு ஒரு பருப்பு வடை இருக்குது பார்த்தீங்களா, மேலே போட்டு வச்சுருக்க மாதிரி பருப்பு வடை. அந்த பருப்பு வடையிலேருந்து ஒரு வடையை பிச்சு போட்டு அடுத்து கொஞ்சம் பக்கா வடை அந்த அந்த இது பாருங்க, அந்த இது பாருங்க பவுல் கப்பு, இந்த மாதிரி கப்பு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிறோம். சுட வெந்துக்கிட்டே இருக்கு அந்த குழம்பு. அந்த குழம்பு வெந்துக்கிற குழம்பு எடுத்து அந்த பக்கோடை கொஞ்சம் போட்டு அடுத்து ஒரு அவியல் முட்டையை எடுத்து கட் பண்ணி அந்த ஸ்லைஸ் பண்ணுற இடத்துல போட்டு ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நல்ல அதாவது கரெக்டாக அடிக்கணும். ரொம்ப உழப்பிடக்கூடாது. கரெக்டாக பக்குவமாக அடித்து ஆமாம் கரெக்டாக நம்ம வந்து மைனூட்டாக பண்ணோம்னாக்க அதை கரெக்டாக தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த கெட்டியாக ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும், கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கணும். நம்ம அது பண்ணி கொடுத்து சாப்பிட்றவங்க திருப்தியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்தியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வாடிக்கையாளர்கள் ஃபுல்லாக அவங்களை தேடி வர்றாங்க. அவங்க மூலியமாக நாங்கள் கடையை நம்ம தொடர்ந்து நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்க. வேறு என்னென்ன இருக்குது? முட்டை பாயா இருக்குது, சூப்பு இருக்குது. ஆமாம். அடுத்து ஜிலேபி போட்டிருக்கோம், மிளகா பஜ்ஜி போட்டிருக்குறாங்க, மசாலா போண்டா. அதாவது மசாலா போண்டாங்கிறது என்னைக்கு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த கறி மசாலா பொடியெலாம் போட்டு நல்லபடியாக நல்லா பவராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து சமோசா, அடுத்து பருப்பு வடை. ரொம்ப டேலண்டாக மாஸ்டர் இருக்குது. மாஸ்டர் ரொம்ப டேலண்டாக பண்ணுவார். நல்லபடியாக 20 நாளாக போயிட்டு இருக்குங்க. இப்போ நைட் எத்தனை மணி வரைக்கும் இங்கே கிடைக்கும்? நாங்கள் வந்துங்க 10:30 வரைக்கும் இங்கே நடத்திக்கிட்டு இருப்போம். 10:30 வந்து பசியோடு வர்றவங்களுக்கு ஆக்சுவலாக 10 o'clock 10:30 வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். சரிங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கும் இது வந்து கரெக்டான டைம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ மழை பெஞ்சாக்கா ஒன்று சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. ஸோ இந்த முட்டை பாயா அப்படின்றத வந்து நம்ம எப்போ சாப்பிட்டா இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், இந்த டயத்தில் இதை சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இந்த கடையை பொறுத்தளவுக்குங்க நெக்ஸ்ட் இந்த டைமில் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறதுக்கே வேலை இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க நீங்கள் சொன்னது மாதிரியே அந்த கஸ்டமருக்கு வர்றாங்க, நல்லா பிஸியாக கொடுத்து எப்பயுமே பிஸியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நல்லபடியாக 20 நாளாக நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம எஸ்கேஆர் சானூர்பட்டி அந்த பாய கடையில் வந்து இந்த முட்டை பாயா வந்து நம்ம சாப்பிட போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதோட ஸ்மெல்லே பார்த்தோம்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் வந்து ஆனியன் மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஆனியன் பக்கோடா மாதிரி. ஸோ அது வந்து ஆனியன் பக்கோடாவோட அந்த கிரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆனியன் பக்கோடாவோட ஸ்மெல்லு. ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா அதில் வந்து இந்த சுண்டல் அந்த மாதிரிலாம் நிறையா கலந்துருக்காங்க. அப்புறம் அந்த முட்டை, அந்த அவிச்ச முட்டையை வந்து நிறையா அது வந்து அவங்க கட் பண்ணி ஸோ அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தோன்னாக்கா அந்த வடையும் போட்டுருக்காங்க, அந்த பருப்பு வடை, அந்த மாதிரி பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இதில் என்னன்னாக்கா அந்த முட்டையோட டேஸ்ட்டு, அடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த ஆனியனோட டேஸ்ட்டு,
இதெல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகி நம்ம கலவையாக நம்ம சாப்பிடும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இதோட இது. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் திண்டுக்கலுக்கு வந்தீங்கன்னா நம்ம சாணர்பட்டி எஸ்கேஆர் பாய் முட்டை பாயா கடை அப்படின்னு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாலை ரோட்டில் இருக்கிற அந்த கடைக்கு மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள்.